மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இரண்டாவது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். தற்போது ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரையும் போக்குவரத்து நெரிசல் எந்த அளவில் இருக்கிறது? இதனை கட்டுப்படுத்த எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம். வணக்கம். சென்னை தாம்பரம் ரயில்வே பணிமனை பராமரிப்பு பணிகள் காரணமாக நேற்றும் இன்றையும் பகல் நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பகல் மற்றும் இரவு நேரங்களில் 55 மின்சார ரயில் சேவையானது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காலை 9:30 மணி முதல் பல்லாவரத்திலிருந்து அந்த மின்சார ரயில்கள் சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரை இயக்கப்படுகிறது. தாம்பரத்தில் கடைசியாக 10:20க்கு கடைசியாக மின்சார ரயில் சென்னை கடற்கரைக்கு புறப்பட்டு சென்றது. அதன் பிறகு தற்போது ரயில் நிலையம் முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. சென்னையிலே பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக மாநகர பேருந்துகள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை விமான நிலையம் முதல் செங்கல்பட்டு வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோல கூடுவாஞ்சேரி, பல்லாவரம் பகுதிகளிலும் சிறப்பு பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதிக அளவு பேருந்துகள் மற்றும் கார்கள், வாகனங்கள் அணிவகுத்து ஜிஎஸ்டி சாலையில் வருவதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலைய பகுதி முழுவதுமாக தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடுமையான நெருக்கடிக்கிடையே பொதுமக்கள் மாநகர பேருந்துகளில் ஏறி செல்லும் காட்சிகளை நம்ம அங்கு பார்க்க முடிகிறது. போதிய பேருந்துகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்று பொதுமக்கள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று போல இன்றும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் மற்றும் மாநகர பேருந்துகளில் செல்லும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதும் காட்சிகள் தான் தாம்பரம் பகுதி முழுவதுமாக பார்க்கப்படுகிறது. போக்குவரத்தை சீரமைக்கும் முறையில் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.